வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். 2026 தேர்தல். ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்றப் போகிறார்? ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவா? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவா? முதல் தேர்தலை சந்திக்கின்ற தமிழக வெற்றி கழகமா? யாருமே எளிமையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விடாமல் தடுப்பு சக்தியாக கணிசமான வாக்குகளை கொண்ட நாம் தமிழர் கட்சியா? அப்படிங்கிறது தான் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு செய்தி. இந்த 2026 தேர்தல்ல விஜய் அவர்கள் டிவிகே கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கியை பெறுவார்? 18 20 அல்லது 30% வாக்கு வங்கியை பெறுவாரா? 234 தொகுதியில எத்தனை தொகுதி அவர் வெற்றி பெறுவார்? அவர் 15 ஒரு 20% வாக்கு வங்கியை பெறுவார். ஒரு 20 சீட்டு அவர் ஜெயிச்சாவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் பார்க்கிறேன். ஆனாலும் கூட டிவிகே கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜய் இவங்க எல்லாமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவோம் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில தான் தீவிரமா அவங்க களப்பணி ஆற்றி வராங்க. ஒருவேளை அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல தயாரா இருக்கிறோம். திமுக அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த 2 கட்சியோட ஆட்சி நிர்வாகங்களை மக்கள் கவனிச்சிருக்காங்க. சரி, இவங்க 2 பேர் இல்லாம 3ஆவதா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிதான் 2026 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அவங்க 3ஆவது சக்தியாக அவங்க எதை நினைச்சாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நினைச்சாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக அதை விட பலம் வாய்ந்ததாக, பலம் மீன்ஸ் என்னன்னா விஜய் ஹீரோவா இருந்திருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால நான் அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சியை விட பலமாக நான் சொல்றேனே தவிர மக்களுக்கான அரசியல் களப்பணி ஆற்றுவதில் நாம் தமிழர் கட்சி டிவிக்கை விட கிட்டத்தட்ட ஒரு 90% அதிகம். ஏன்னா அவங்க இத்தனை வருட காலம் மக்களோட நின்று அரசியல் பயணம் செய்திருக்காங்க, களப்பணி ஆற்றிருக்காங்க. அந்த வகையில டிவிக்கேவுக்கு இதுதான் முதல் தேர்தல். இப்பதான் அவங்க அரசியலுக்குள்ள வராங்க, அரசியல் நாலேஜுக்குள்ள வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற மக்கள் சக்தி, அந்த இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், குறிப்பாக பெண்கள் ஓட்டுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருந்தார். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு ஹீரோ. அவருக்கு இயல்பாவே அரசியலுக்கு வரணும், களப்பணி ஆற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு இருந்திருக்கா, அல்லது வேறொரு கட்சி அவருக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியல. இருந்தாலும் கூட அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேர்தலை முதல் தேர்தலா அவர் சந்திக்கிறார். விஜய் யாரை நம்பி அரசியலுக்கு வராரு அப்படின்னா, அது முதல் பாயிண்ட் தன்னுடைய ரசிகர்களை நம்பி தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ரசிகர்கள் நிர்வாகிகளா மாறியிருக்காங்க, நிறைய களப்பணியாற்றிருக்காங்க, மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறாங்க. அதனால கண்டிப்பா நமக்கான ஒரு முன்னுரிமையை தருவாங்க. அந்த முன்னுரிமை வாக்குகளாக மாறும், நம்ம கையில அதிகாரம் வரும், மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விஜய் செயல்பட்டு வர்றார். சரி, அதை தாண்டி டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சியில யாரை ரொம்ப முக்கியமா விஜய் நம்புறாரு அப்படின்னா, அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்த் அவர் நம்புறாங்க. அவர் யாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியில அவர் ஒரு கட்சியில சட்டமன்ற உறுப்பினரா அவர் இருந்திருக்காரு, அந்த அனுபவம் இருக்கு. அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு பல வருடங்களாக ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசியா இருக்கிறதுனால அவர் நம்பி இருக்காரு. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் விஜய் ரொம்ப முழு மனதா நம்புறாரு. ஆனாலும் கூட ஆதவ் அர்ஜுனா விஜயோட ஃபேனோ அல்லது விஜயோட மன்றத்துல அவர் நீண்ட நாள் பயணிச்சிருக்காரு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவரை ஒரு அரசியல் வியாபாரியா தான் பார்க்க முடியுது. அது தவறு சரிங்கிற நம்ம அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போக வேணாம். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது சரியா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் முதல்ல திமுகவில் சேர்றதுக்காக போனாரு. அங்க போன உடனே சீட்டு கிடைக்காது, ஏன்னா அங்க நிறைய சீனியர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும், புது ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அங்க அறிவுறுத்தலின் பேர்ல விசிகாவுக்கு வந்தாரு. விசிகாவுக்கு விசிகாவுடைய மாநாடு விழுப்புரத்துல ஒரு மாநாடு அவர் நிறைய செலவு பண்ணி அந்த மாநாட்டை வெற்றிகரமா அவர் நடத்தி முடிச்சாரு. அதற்கு பரிசாக விசிகாவில் அவருக்கு துணை பொதுச் செயலாளராக கூட அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அங்கேயும் அந்த கட்சியிலே அவர் பலமாக செயல்பட்டாரு. ஆனா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகா சார்பாக ஆதவ அர்ஜுனா வந்தாரு. அங்க விஜயை பத்தி பேசும்போது கொஞ்சம் புகழ்ந்து பேசினார்.
அவர் விஜயை புகழ்ந்து பேசுனால விசிகாவில் இருக்கிற நிர்வாகிகள், விசிகாவில் இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக மாறுச்சு. மாறினோடனே இதுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்ற பேர்ல வந்து கட்சியை விட்டு திரும்ப அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு எல்லாருக்கும் வந்த சந்தேகம் போல அவர் வந்து டிவிகேல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அதாவது குறுகிய காலத்துல 3வது கட்சிக்கு வந்து சேர்ந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து அ தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப விசுவாசியாவும், விஜய்க்கு விசுவாசியாவும் இருக்கும். விஜய்க்கு எப்பவுமே வெற்றி இருக்கணுங்கிற அக்கறையோடு செயல்படுவாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு அரசியல்ல தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு முன்னெடுப்புல இருக்காரே தவிர, விஜய்க்கு விசுவாசியா இருப்பார்ன்னா, அது இருக்கலாம், இல்லாம கூட போலாம். அதற்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். சரி. அதுக்கு அடுத்தது விஜய் யார வந்து ரொம்ப முக்கியமா யார நம்புறாரு அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் நம்புறார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல் தேர்தல்லே சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றவர். கிட்டத்தட்ட 8 முறையோ 9 முறையோ அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும், விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருப்பார் அப்படிங்கிறதுல எவ்வித சந்தேகமும் இல்ல. கட்சி ரீதியாக, நிர்வாகி ரீதியாக இந்த 3 பேரை வந்து ரொம்ப ஒரு ஒரு மிக பக்கபலமாக விஜய் நம்புறாரு. அதை தாண்டி விஜய்க்கும் தெரியும், நமக்கும் தெரியும். விஜயோட மிகப்பெரிய ஒரு பக்கபலம், அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா, முதுகெலும்பா இருக்கிறது விஜயோட ரசிகர்கள் தான். கண்மூடித்தனமான ரசிகர்கள். விஜய் செய்கின்ற சில தவறுகளை கூட அத வந்து பிளஸ்ஸா நினைக்கிற அளவுக்கு அதிகமா அவர் மேல அன்பு வச்சிருக்காங்க. அவர வந்து நேசிக்கிறாங்க. அது எல்லாமே வாக்குகளா மாறுச்சுன்னா, 2026ல தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தமிழ்நாட்டுல வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஆனா, இதற்கு முன்னாடி இருக்கிற ஆளும் கட்சியா இருக்கிற திமுக, அதிமுக, அப்புறம் வந்து சீமான், நெறைய கட்சிகள் எல்லாமே வந்து விஜய வந்து நெறைய விமர்சனம் பண்றாங்க. அரசியலுக்கு தகுதியற்றவர் போல நெறைய நக்கல் நையாண்டிலாம் பண்றாங்க. அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து மிகப்பெரிய ஒரு விஜயோட வளர்ச்சியில தடையாக இருக்கு. அதுக்கு நெறைய நம்ம சம்பவங்கள் சொல்லலாம். கரூர்ல நடந்த பரப்புரை சம்பவத்துல 41 பேர் இறந்தாங்க. இன்னும் நெறைய நிகழ்வுகள நம்ம சொல்லலாம். விஜய் வந்து மாநாடு நடத்துறதுக்கும், அப்புறம் வந்து ஓட்டு கேட்க போற இடங்கள்ல வந்து நெறைய அனுமதி மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆளுங்கட்சியோட இடையூறுகள்னு சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து ஒரு விஷயத்த நம்புறாரு. கண்டிப்பா நம்ம ஆட்சி அதிகாரத்த கைப்பற்றுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம்னு நம்புறாரு. விஜய் எங்க போனாலும் அங்க வந்து கூட்டம் வந்து பயங்கரமா வருது. அ செம்ம கூட்டமா இருக்கு அப்படின்னு வந்து மக்களும் அத அப்படி நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அச்சம் வர அளவுக்கு அங்க கூட்டம் கூடுறது உண்மதான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் போற இடத்துக்கு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா, அங்க வர கூட்டம் எல்லாமே டிவிகே கட்சியை சார்ந்தவங்க. விஜயோட ரசிகர்கள்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா, விஜய வந்து அவர் சினிமா நடிகர், பெரிய நடிகரா இருந்தவரு. அதனால அவர் வந்து தியேட்டர்ல பார்த்திருப்பாங்க, டிவில பார்த்திருப்பாங்க. அதனால நம்ம ஏரியாவுல விஜய் வராருன்னும்போது, அவர ஒரு வாட்டியாவது நம்ம நேர்ல பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆசையில அங்க கூட்டம் கூடும். அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க அதிமுக காரங்களும் இருக்கலாம், திமுக காரங்க இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களும் இருக்கலாம், காங்கிரஸ் காரங்களாவும் இருக்கலாம், பிஜேபியா கூட இருக்கலாம், மத்த எந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கலாம். இல்ல எந்த கட்சியுமே ஆதரிக்காம ஓட்டே போடாத நோட்டாவுக்கு போடுற அந்த மக்கள் கூட விஜய நேர்ல பார்க்கணுன்ற ஆசையில அங்க கூட்டம் கூடியிருக்கலாம். திருவண்ணாமலையில அண்ணாமலையாருடைய ராஜகோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்த பார்த்து நெறைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க. நெறைய பேர் வந்து கிரிவலம் போவாங்க. ஆனா கிரிவலம் போகிற அந்த பக்தர்கள், ராஜகோபுரத்த பார்த்து வெளிய நின்னு வணங்குற அந்த பக்தர்கள் எல்லாமே கோயிலுக்குள்ள போயிட்டு அண்ணாமலையாரோட கருவூலத்துல போய் சாமி கும்பிடுறாங்களான்னு கேட்டா இருக்காது. சில பக்தர்கள் கிரிவலம் சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. சில பக்தர்கள் ராஜகோபுரத்த பார்த்து கோயிலுக்கு வெளியே இருந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுல கொஞ்சம் ஒரு 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 30% மக்கள் தான் கோயிலுக்குள்ள போயிட்டு அண்ணாமலையார மனசார வேண்டிட்டு வருவாங்க. அந்த மாரி தான் விஜய பார்க்க வர எல்லா கூட்டமுமே ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டா, வாய்ப்பு இல்லன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இங்க இருக்கிற அரசியல் அதிகாரம் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்காக தான் எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் அவங்களுக்கு நம்பிக்கை வச்சு, அவங்களுக்கு ஓட்டு போட்டு, அவங்க கையில அதிகாரத்த குடுத்த பிறகு, அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா? நல்லது செய்யலையா? நம்ம மக்கள பொறுத்த வரைக்குமே, அரசியல்வாதிகள் எல்லாமே, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா உங்களுக்கு அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அவங்க அடுக்கடுக்கா எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இந்த தேர்தல்ல விஜய்க்கு அதிகப்படியான வாக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நெறைய அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க.
அதிமுகவை நம்பி நிறைய வாய்ப்பு குடுத்தாங்க. அத சில விஷயங்கள அவங்க நிறைவேத்தல. சில விஷயம் நிறைவேத்தியிருப்பாங்க. அதனால அதிமுக மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அப்புறம் திமுகவுக்கு நிறைய வாட்டி வாய்ப்பு குடுத்தாங்க. அவங்க நெறைய கோரிக்கைகள் குடுத்தாங்க. அதுல சில விஷயங்கள நிறைவேத்துனாங்க, பல விஷயங்கள் நிறைவேத்தல. அதனால திமுக மேல மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். ஸோ இந்த 2 கட்சி திரும்ப 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 ஆண்டுட்டாங்க. அதனால இவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்து, அடுத்ததா புதுசா வந்திருக்கிற சீமானை நம்பியது போல விஜயும் வந்து மக்கள் நம்புகிறார்கள். அதனால விஜய்க்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கு. சினிமா ஸ்டார் அப்படிங்கிறதுனால, ஒரு கூடுதலான நம்பிக்கை விஜய் மேல வரும். அது மக்களுடைய இயல்பு தான். ஏன்னா, ஓட்டு போடுற எல்லா மக்களுக்குமே அரசியல் அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டா, இருக்க வாய்ப்பில்ல. அதுல ரொம்ப பாமர மக்களும் இருப்பாங்க, படிச்சவங்களும் இருப்பாங்க. படிச்சவங்களும் அரசியல் அறிவு இல்லாதவர்களாக, அரசியலுடைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. அதனால, ம இந்த முறை விஜய்க்கு அதிக வாக்குகள் வாங்குவதற்கான ஒரு காரணம், ஏற்கனவே ஆண்ட கட்சி மேல இருக்கிற ஒரு அதிருப்தி, அது ஒரு காரணமாக சொல்லலாம். தாவேகாவோட சிஎம் வேட்பாளராக இருக்கிற விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டியிடுறாரு. சென்னையில பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுறாரு. ஏன் அவரு 2 தொகுதியில போட்டியிடுறாரு? அப்படி போட்டியிடலாமா? அப்படின்னு கேள்வி கேட்டா, இதற்கு முன்னாடி இருக்கிற இப்ப மோடி கூட எம்பி தொகுதியில வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொகுதியில தோத்துட்டாரு. இன்னொரு தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட காங்கேயம் தொகுதி, பர்கூர் தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் வந்து 2 தொகுதியில போட்டியிடுறது நடந்திருக்கு. விஜய் ஏன் வந்து 2 தொகுதியில போட்டியிடுறாரு அப்படின்னா, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து முதல் தேர்தல் ஒருவேள அவர் நிக்கிற தொகுதியில அவரு ஒருவேள தோத்துட்டா, ரசிகர்களோ இல்ல அந்த கட்சிக்காரங்களோ டயர்ட் ஆயிடக்கூடாது. மக்கள் முடிவு பண்ணட்டும். யாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா, நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கும், நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும், கல்வி, பொருளாதாரம், விவசாயம், நீர்நிலை சார்ந்து யாரெல்லாம் சரியாக செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை யார் மேல வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கட்டும். அவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரட்டும். மக்கள் உயர்வுக்காக அவங்க களப்பணி ஆற்றட்டும். தமிழ்நாட்டுல எது சாதனைன்னு சொல்றோம்னா, போன தீபாவளிய விட இந்த தீபாவளிக்கு மது விற்பனை பல கோடியா மாறுச்சு. போன பொங்கல விட இந்த பொங்கலுக்கு மது விற்பனை 500 கோடியா மாறுச்சு. இத தான் நம்ம சாதனைன்னு சொல்றோம். ஆனா இதுக்கு பேரு சாதனை இல்ல. தமிழ்நாட்டுல ஏற்பட்ட அவமானம். எது சாதனை தெரியுமா? ஜனநாயக கடமையா இருக்கிற வாக்கு செலுத்துவது தான், அதிக சதவீதத்துல வாக்கு பதிவாவது தான் நம்மளுடைய சாதனை. அதனால 2026 தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய வாக்குகளை அவசியம் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. போன தேர்தலை விட இந்த தேர்தல்ல அதிக சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிற சாதனை தான் நமக்கு தேவை. நன்றி, வணக்கம்.